ஒரு காட்டுல சோனா குருவி முட்டையிட்டு தன் குழந்தைக வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்ப்போட தன் குழந்தைகளை பற்றின கனவுகளோட தினமும் முட்டைகளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சோனா. சோனா குருவி எதிர்பார்த்த நாளும் வந்துச்சு. முட்டையிலிருந்து எல்லா குருவிகளும் வெளியே வர ஆரம்பிச்சது. 3 முட்டையில் 2 முட்டையில் இருந்த குருவிக வெளியே வந்துருச்சு. ஆனால் ஒரு குருவி மட்டும் வெளியவே வரல. ஒரு முட்டை உடையாம அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்த சோனா, இந்த முட்டை அழுகி போயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் இதுலேருந்து குருவியே வெளியே வரல அப்படின்னு மனசு வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையை உடஞ்சி அதிலிருந்து ஒரு கருப்பாக ஒரு குருவி வெளியே வந்துச்சு. அந்த குருவி கருப்பாக இருந்துச்சுன்னு சோனா வருத்தப்படலை. அந்த குருவியோட இறகு ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு பார்த்து அழுதுச்சு. கேலியும் கிண்டலும் நிறைஞ்ச இந்த காட்டில் உன்னை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுச்சு சோனா. குருவிகள்லாம் பெருசாச்சு. ஆனால் அதோட தங்கச்சி குருவியை பார்த்தா மட்டும் அக்கா குருவிகளுக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. டைசி, அக்கா நானும் உங்கள் கூட விளையாட வரட்டுமா? நீ கண்ணாடியில் போய் உன் முகத்தை பாரு. உன்னை பார்த்தா யாராவது விளையாட்டுக்கு சேர்த்திக்குவாங்களா? உன்னை கூட்டிகிட்டு போனால் எங்களையும் விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டாங்க. நீ எல்லாம் இங்கே கூட வராதன்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. டைசியை யாரும் சேர்த்திக்காததுனால அது வீட்டில் அவங்க அம்மா கூடயே இருந்துச்சு. டைசியோட அக்காவுக்கு அதை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்காது. அதனால எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திட்டாங்க. டைசி, அங்கே இருக்கிற நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு வா. அக்கா, இந்த நெயில் பாலிஷ் எனக்கும் போட்டு விடுறீங்களா? நீ பார்க்குறக்கே கருப்பாக இருக்க, இது உன் கலருக்கெல்லாம் எடுக்காது. தயவுசெய்து அந்த பக்கம் போறியா? நீ எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்க. நாங்கள் இல்லாத நேரம் என் பொருளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாத. இப்படியே வெறுப்பும் அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த டைசி ஒரு நாள் அக்கா பின்னாடியே அவங்க கூட விளையாடுறதுக்கு போச்சு. மற்ற குருவிகள்லாம் டைசியை கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அக்கா கண்டுக்கவே இல்லை. டைசி ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கேருந்து வந்துச்சு. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு யாருமே என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு டைசி வீட்டை விட்டு கிளம்புச்சு. போகிற வழியில் சோனா வருத்தப்படுமேன்னு நினச்ச டைசி திரும்ப வீட்டுக்கு வந்துருச்சு. மறுநாள் அவங்க அம்மா கூட விறகெடுக்க போன டைசி குருவி போகிற வழியில் தெரியாமல் குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த குளத்துக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அந்த குருவியோட கலரே மாறிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான தோற்றத்தோட குளத்துலேருந்து வெளியே வந்துச்சு டைசி குருவி. டைசியை பார்த்தா அவங்க அக்காக்கெல்லாம் ஆச்சரியமே தாங்க முடியாமல், எப்படி நீ கலர் மாறனேன்னு கேட்டுச்சு. எப்படி இவ்வளோ அழகாக மாறின, எங்களுக்கும் அந்த வித்தையை சொல்லி கொடுக்குறியான்னு அவங்க அக்கா எல்லாம் கேட்டதுக்கு, எனக்கு போய் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிச்சு. டைசி அவங்க அக்காவோட மேக்கப் செட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அக்காக்களை வேலை செய்ய சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் எப்படி நீ கலர் மாறினேன்னு எங்களுக்கு சொல்லியே தரலையேன்னு கேட்கும்போதெல்லாம், நீ எனக்கு வேலை செய்ய எனக்கா தோணும்போது உனக்கு சொல்லித்தருவேன்னு சொல்லிச்சு. காட்டில் இருக்கிற குருவிகளாம் டைசி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப கர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. கர்வத்தோடு சுற்றிட்டு இருந்த டைசி தன்னை விட அழகான ஒரு குருவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. மயில்கிட்ட போய், என்னை விட நீ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்க, நான் அழகான பறவையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. மயில், உருவத்திலையும் சரி அழகுலையும் சரி உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நீ வேற யாரையாவது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கொக்கு கிட்ட போய், பார்க்குறக்கு அழகா வெள்ளையாக இருக்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. நான் தண்ணியிலையே வாழுவேன், ஆனால் நீயோ மரத்தில் கூடு கட்டி வாழ்கிறவ, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நீ வேற யாரையாவது பார்த்துக்கோன்னு கொக்கு சொல்லிடுச்சு. இப்படியே பார்க்கறக்கு பெருசாக பலசாலியாக இருக்கிற குருவிகளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு டைசி. யாருமே அதை கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. டைசி ரொம்ப மன கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருந்துச்சு. அவங்க அக்கா எல்லாம், இப்போவாது எங்களுக்கு சொல்லித்தரியான்னு கேட்டுச்சு. பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படியே போனால் டைசி நமக்கு எப்படி கலர் ஆனான்னு சொல்லியே தரமாட்டா. அவள் தினமும் எங்கேயோ போய் ஏதோ பண்ணி கலர் ஆகிறா. நாளைக்கு அவள் பின்னாடியே போய் நம்ம கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. மறுநாள் டைசி வரன் தேடி போகும்போது அவங்க அக்காங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருந்துச்சு. போகிற வழியில் டைசிக்கு கழுகை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்க்குறக்கே கம்பீரமாக காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் இதை கண்டு தான் பயந்துக்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பேர், இதை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. கழுகு கிட்ட போய்,
பார்க்கறக்கு கம்பீரமாக அழகாக இருக்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. பசியோடு இருந்த கழுகுக்கு இது சொன்னதை கேட்டதும் வேடிக்கையாக இருந்துச்சு. இருந்தாலும் பசிக்கு ஒரு குட்டி குருவியாவது கிடைக்கிதே, இங்கே கிட்டவான்னு கூப்பிட்டுச்சு. உன்னை மாதிரி குட்டி குருவிக என்னை பார்த்தாலே பயந்து ஓடிரும். ஆனால் நீ தைரியமாக என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்க. உன்னோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசிக்கிட்டே குருவியை தூக்கி வாயில் போட்டுருச்சு. டைசியை ஃபாலோ பண்ணி போன அக்கா குருவிக கழுகு டைசியை முழுங்கிறத பார்த்து காலில் கொத்தி அதை காப்பாத்துச்சு. கழுகோட வாயிலிருந்து வெளியே வந்த டைசி தப்பிச்சதே போதுன்னு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. தன்னை காப்பாற்றின அக்காங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அது எப்படி கலராச்சுங்கிற குளத்தையும் கொண்டு போய் காமிச்சுது டைசி குருவி. அக்கா குருவியும் டைசி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. நீ அழகா இல்லைன்னு உன்னை கஷ்டப்படுத்தாமல் இருந்திருந்தான்னா நீ இவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து மாட்டியிருக்க மாட்ட. நீ சொல்கிறதும் உண்மைதாக்கா. நீ சொல்கிற அழகு என்கிட்ட வந்ததும் என்னோட குணங்களும் மாறிடுச்சு. என் கர்வத்தினால இவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். அழகு என்னைக்கும் ஆபத்தானது.